கேரளாவில் நிப்பா வைரஸ் தொற்று காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் தமிழக கேரள எல்லைகளில் மருத்துவ குழுவினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். இந்த சோதனை தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். கேரளாவில் நிபா வைரஸ் காரணமாக வாலிபர் உயிரிழந்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் கேரள எல்லைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி கோவை கேரளா எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள வாளையார், வேலந்தாவளம், மேல்பாவி, முள்ளி, மீனாட்சிபுரம், கோபாலபுரம், வீரப்ப கவுண்டனூர், நடுப்புனி, ஜமீன் காளியாபுரம், வடக்காடு, செம்மனாம்பதி உள்ளிட்ட 13 சோதனை சாவடிகளில் மருத்துவ சுகாதாரத்துறையினர் சிறப்பு தற்காலிக முகாம்களை அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவிலிருந்து கோவைக்கு வரும் கார், பஸ் உள்ளிட்ட வாகனங்களில் வருவோரிடம் காய்ச்சல் பாதிப்பு உள்ளதா என கேட்டு பரிசோதனை செய்து வருகின்றனர். வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து மாவட்ட சுகாதார அதிகாரி அருணா தகவல் கூறும்போது, கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வருவதை அடுத்து கோவை மாவட்டத்தில் 13 சோதனை சாவடிகளிலும் சுகாதார குழுவினர் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளும் நிபா வைரஸ் அறிகுறியுடன் சிகிச்சைக்கு வரும் நபர்களின் விவரங்களை உடனடியாக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.